வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம கார்த்தி அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்க அந்த பொண்ணுக்கு ஞாபகம் வந்துட்டு அப்படின்னு வந்து ஒரு பொரியை வந்து கொளுத்தி போட்டுறாங்க. அதில் வந்து சிக்கிறாங்க மருது. அப்போ அந்த பொண்ணை வந்து தீர்த்து கட்டணும் அப்படின்னு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கத்தியை கொண்டுக்கிட்டு மருது முகத்திரையை போட்டுக்கிட்டு ஓடி வராங்க. இந்த சைடு பார்த்தோன்னா அந்த பொண்ணை அந்த பெட்லேருந்து மாற்றி அந்த பொண்ணு படுத்துருக்கிற மாதிரியே தலையணையை வந்து செட் பண்ணிடுறாங்க நம்ம கார்த்தி. ஒரு கட்டத்தில் கத்தியை வச்சு கடக்கு புடக்குனி வந்து அந்த பொண்ணை குத்ததாட்டு பெட்டை போட்டு குத்திட்டு கிடக்காரு மருது. அப்போ தான் அதிகாரிகள் வந்து மடக்கி பிடிச்சி மருதுவின் முகத்திரையை கிழிச்சு கம்பி என்ன அழைச்சிட்டு போகிறாங்க. இங்கே மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வாங்கோ அப்படின்னு வந்து ஐயர் சொல்ல மாப்பிள்ளையை தேடி நம்ம சாமுண்டேஸ்வரி அங்கிட்டு இங்கிட்டு போகிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம கார்த்தி வந்து மாப்பிள்ளையை எங்கே தேடினாலும் கிடைக்காது, அவன் வந்து கம்பி எண்ணிட்டு இருக்கான் போலீஸ் ஸ்டேஷனில் அப்படின்னு சொல்லிடுறான். இவன் தாக்கா ஏதாவது பழைய போட்டு நம்ம மாப்பிள்ளையை வந்து உள்ளே தள்ளியிருப்பான், நம்ம இப்போவே போய் வந்து மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வருவோம் ஸ்டேஷன்லேருந்து அப்படின்னு வந்து அழைச்சிட்டு வர போகிறாங்க. இங்கே அதிரடியாக நம்ம ராஜராஜா மாப்பிள்ளை என்ன பார்த்துட்டு நிற்கிறீங்க, என் பொண்ணு கழுத்தில் தாலியை கட்டுங்க அப்படின்னு வந்து நம்ம கார்த்தி நம்ம ஏன் மாப்பிள்ளையா நம்ம ராஜராஜா வந்து மணமேடையில் இருத்தி ரேவதி கழுத்தில் தாலியை கெட்ட வச்சுறாங்க. இங்கே வந்து பார்த்தா நம்ம சாமுண்டேஸ்வரி அப்படியே பேயரைஞ்சது கணக்காக நிற்கிறாங்க. இப்போமோ இந்த டிரைவர் பையன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அப்படி கோவத்தோட கொந்தளிக்கிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு விஷயமா அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் காயத்ரி தேவி அப்படின்னு வந்து ஒரு கேரக்டர் வந்து உள்ளுக்க வராங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்க நாங்கள் வந்து பெண்கள் பாதுகாப்பு அந்த சங்கத்துலேருந்து வந்திருக்கோம். இந்த கல்யாண பொண்ணுக்கு வந்து இந்த கல்யாணம் நடக்கிறதுல விருப்பம் இல்லை அப்படின்னு வந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதனால் நாங்கள் வந்திருக்கோம்னு சொல்லினேன். யார் உங்கள்கிட்ட இப்படி ஒரு தப்பான கம்ப்ளைண்ட்டை வந்து சொல்லியிருக்காங்க, என் பொண்ணுக்கு விருப்பம் இல்லாமல் இந்த கல்யாணம் நடக்கலை, அவளோட சம்மதத்தோடு தான் நடக்குது அப்படின்னு வந்து நம்ம ரேவதி கிட்ட வந்து சாமுண்டேஸ்வரி அழைச்சிட்டு போகிறாங்க அந்த லேடியை. அந்த லேடி நம்ம ரேவதிட்ட கேட்க நேரம் இந்த பாரு ஒழுங்கா சம்மதம் அப்படின்னு வந்து சொல்லிடு அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி ஒரு முறைக்கிறாங்க. அதை பார்த்த உடனே யார் மேடம் இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்து நான் வந்து முழு மனசோட சம்மதிச்சு தான் இந்த கல்யாணத்தில் நான் இருந்து எனக்கு நடக்க போகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டதும் அப்போ தவறான தகவல் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ரேவதிக்கு உதவ வந்த அந்த காயத்ரி தேவியும் திரும்பி போகிறாங்க. நல்ல வேலை இதையும் நம்ம தட்டி கழிச்சிட்டோம், என் பொண்ணுக்கு எப்படியே இந்த மருந்து கூட கல்யாணம் நடந்துடணும் அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கார்த்தி வந்து ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் இருக்க அந்த பொண்ணுக்கு வந்து சுய நினைவு வந்துட்டு அப்படின்னு உள்ள இதை வந்து கோயிலில் பரவ வைக்கணும். அப்போ தான் இந்த பொண்ணை கொல்லதுக்கு கண்டிப்பாக வந்து அந்த ரெட்டு மருது வருவான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த விஷயத்த நம்ம மருது ரெட்டுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. எப்படியாவது வந்து அந்த பொண்ணுக்கு கதையை முடிச்சிடணும், இவளே பெரிய எவிடன்ஸாக நான் தான் அந்த ரெட்டு அப்படின்னு எல்லாம் போட்டு உடைச்சி பழைய ஞாபகத்தில் எனக்கு வந்து இவள் குழி தோண்டிடுவா, அதுக்கு முன்னாடி இவளை குழி தோண்டி நம்ம புதைச்சிடணும் அப்படின்னு வந்து கத்தியை தூக்கிக்கிட்டு அந்த பொண்ணு கதையை முடிக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ரெட்டு வராரு. அந்த முகமூடியை வந்து போட்டுக்கிட்டு வராரு. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த பொறிக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம கார்த்தியும் அதிகாரிகளும். அவங்க மடக்கி பிடிக்கிறாங்க, மருதுவின் முகத்திரையை கிழிச்சு எறிகிறாங்க. அப்போ தான் வந்து அந்த மருது அதான் வந்து ரெட்டு அப்படின்னு உள்ள விஷயம் வந்து அப்படியே ஷாக் ஆகுறாங்க அதிகாரிக. அப்படியே மடக்கி பிடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த சைடு மணமேடைக்கு வந்து மாப்பிள்ளையை என்ன காணலை, மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வாங்க ஒரு நாளி ஆகுது அப்படின்னு வந்து ஐயர் ஒரு வார்த்தையை கூட நம்ம சாமுண்டேஸ்வரி மாப்பிள்ளை எங்க தேடி பார்க்குறாங்க, கிடைக்கல. ஒரு கட்டத்தில் நம்ம கார்த்தி வந்து சிங்கங்கணங்க களை இறங்கி வராரு. எங்கே தேடியும் அத்தை நீங்கள் தேடிட்டு இருக்க அந்த மருது வந்து கிடைக்க மாட்டான், அவன் வந்து இருக்க வேண்டிய இடத்துல இருக்கான், என்னடா சொல்ல நீ அவனை எங்கே மறைச்சி வச்ச அப்படின்னு வந்து சாமுண்டேஸ்வரி கேட்க நேரம் வாயை மூடுங்க அத்தை, அவன் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்பி எண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அப்படியே வந்து ஆடி போகிறாங்க. என்னடா சொல்ல நீ வந்து வேணுவனியே மாப்பிள்ளைக்கு மேலே ஏதாவது ஒரு குண்டு கட்டாக பழியை தூக்கி போட்டு அனுப்பியிருக்க, எங்களுக்கு நல்லா தெரியுது, வாக்கா நம்ம மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வரலாம் ஸ்டேஷனில் இருந்து அப்படின்னு வந்து நம்ம சந்திரகலாவும் சாமுண்டேஸ்வரியும் கிளம்பி போகிறாங்க. என்ன மாப்பிள்ளை நீங்கள்
இப்படியே பார்த்துட்டு நின்னா எப்படி? நீங்கள் தான் என் பொண்ணு கழுத்தில் தாலியை கட்டணும், இப்போது நீங்கள் கட்டணும், அதுக்கான ஏற்பாடுகள் தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம அத்தை கடக்கா அவளை நாங்கள் பார்த்துக்கிட்டலாம், அவள் பார்த்து வச்ச மாப்பிள்ளை எவ்வளோ கேடு கட்டவனி எல்லாமே புரிஞ்சுட்டு அவள் கிடக்கிறா, நீங்கள் இப்போது அதிரடியாக மாப்பிள்ளையாக மாறுங்க அப்படின்னு வந்து நம்ம கார்த்தியை வந்து பட்டு வேட்டி பட்டு சட்டை கட்டிக்கிட்டு வர சொல்கிறாங்க. நம்ம ராஜராஜா ஒரு கட்டத்தில் நம்ம கார்த்தி வந்து அதிரடியாக பட்டு வேட்டி பட்டு சட்டை கட்டிக்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த சைடு நம்ம ரேவதிக்கு நான் பார்க்க இடத்துலலாம் என் கார்த்தி இருந்தது மாதிரி தெரிஞ்சு இப்போ என் கிட்ட வந்து என் கழுத்தில் வந்து தாலி கிட்ட போகிறது அவர் தான் அப்படின்னு வந்து தெரிஞ்ச உடனே எனக்கு ஏகப்பட்ட சந்தோஷமாக இருக்குது கடவுளே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நான் நினச்சதை வந்து அடைய போகிறேன் அப்படின்னு வந்து நல்லாவே சந்தோஷப்படுறாங்க நம்ம ரேவதி. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கார்த்தி கல்யாணத்தை பார்க்க நம்ம ராஜசேதுபதி தாத்தாவும் பாட்டியும் வராங்க. அவங்களுக்கும் பரம சந்தோஷம். நம்ம சாமுண்டேஸ்வரி மருதுகிட்ட போய் ஸ்டேஷனில் போய் வந்து கேட்குறாங்க. அப்போ தான் அதிகாரிங்க வந்து அவனுக்கு குட்டுன்னு வைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கார்த்தி ரேவதி கழுத்தில் தாலியை கட்டிடுறாங்க. சாமுண்டேஸ்வரி வந்து பார்க்க நேரம் இங்கே மாப்பிள்ளையும் பொண்ணுமா வந்து தாலியை கட்டிக்கிட்டு கணவன் மனைவியாக இருக்க நம்ம கார்த்தி ரேவதியை பார்த்து சாக்குறாங்க. அக்கா நம்ம இல்லாத நேரத்தில் பார்த்து சதி விலையை பின்னிட்டாங்க அப்படின்னு வந்து கொம்பு சீவி விட்றாங்க சந்திரா. அந்த நேரத்தில் தான் ராஜராஜா வாயை மூடு சந்திரா, நீங்கள் பார்த்து வச்ச மாப்பிள்ளைக்கு லட்சணம் தான் தெரியுமா, அவனை மடக்கி அதிகாரியை பிடிச்சிட்டு போயாச்சு, இப்போ என் பொண்ணோட வாழ்க்கையை அம்போனி விட சொல்லுறியா, அதனால தான் என் பொண்ணு காலத்தில் மாப்பிள்ளை வந்து தாலி கட்டினாரு, இப்போ வாயை மூடுங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஓரம் கட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அப்படியே வந்து நம்ம பாட்டியன் தாத்தாவும் வந்து சந்தோஷப்படுறதை பார்த்து பெரிய சந்தோஷம் படாதுங்க. எப்படி பார்த்தாலும் உங்களை நான் வந்து அந்த கும்பாபிஷேகத்தை உங்கள் கையால் நடத்த முடியாமல் நீங்கள் கண்டிப்பாக தூக்கில் தொங்கக்கூடிய நிலைமைக்கு உங்களை நான் கொண்டு போவேன் அப்படின்னு வந்து சாமுண்டேஸ்வரி வந்து நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கார்த்திக்கு கையை பிடிச்சிட்டு அம்மா நான் இனி என் புருஷன் வீட்டில் தான் நான் வாழ போகிறேன் அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி வீட்டோட மாப்பிள்ளையாக பார்த்து பொண்ணுங்களுக்கு வைக்கணும், வீட்டோட இருக்கணும் அப்படின்னு ஒரு திட்டத்தை போட்டு வச்சுருந்தாங்க. அந்த திட்டத்தை நம்ம ரேவதி வந்து தவிடு பொடி ஆக்குறாங்க. நான் வந்து என் புருஷன் வீட்டில் தான் இருக்க போகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கிளம்புறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம தாத்தா பாட்டி வீட்டுக்கு அடி எடுத்து வைக்கிறாங்க நம்ம ரேவதி. இந்த சைடு பார்த்தோன்னா பாட்டி வந்த வேகத்தில் விளக்கு ஏற்றணுமா ரேவதி நீ தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல விளக்கு ஏற்ற வச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இப்போ தான் எனக்கு வந்து அவ்வளோ ஆசையும் வந்து நிறைவேறிட்டு இனி உங்கள் ரெண்டு பேர்த்தையும் யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்னு வந்து அந்த பாட்டி வீட்டுக்குள்ளே வரவேற்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கார்த்தி என்ன ஆனாலும் சரி இனி அடுத்த டார்கெட்டு கோவில் கும்பாபிஷேகத்தை மாமா கையால் நடத்தி முடிக்க வைக்கணும், இது தாத்தாவின் ஆசை, அதை நிறைவேற்றுவோம், அப்படி இதுக்கு என்ன தடங்கள் வந்தாலும் இந்த தடவை இந்த கும்பாபிஷேகம் நடந்தே ஆகணும் அப்படின்னு வந்து அதிரடியாக வந்து முடிவு பண்ணிட்டாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து சந்திராவன் சேர்ந்து அது நடக்கக்கூடாதுன்னு ஸ்கெட்சை போடுறாங்கன்னு சொல்லலாம். வணக்கம் நண்பர்.